படுத்தி 2 நிமிஷம் டைமு உங்களுக்கு ஒரு தலைப்பு வந்து தருவோம். இங்கிலீஷில் தான் கொடுப்போம். நீங்கள் 2 நிமிஷம் வந்து அதை வந்து தமிழில் தான், தூய தமிழில் தான் வந்து பேசணும். இங்கிலீஷோடைய வார்த்தை மிக்ஸ் இல்லாமல் பேசணும். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மதர். 2 நிமிஷம். அம்மாவுக்கு போய் 2 நிமிஷமா சார்? ஓகேயா? அதிகமாச்சுங்க சார். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 2 நிமிடம் பேச முடியுமா அப்படின்ற ஒரு விவாதம். இதுவே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுலேயும் அம்மா என்ற தலைப்பு. அறுக்கு முறுக்கு அருவா எடுத்து அடிக்கிற வெயிலில் அறுவடையும் நீ முடித்து, கிடைக்கிற ஒருபடி நெல்லை குத்தி எடுத்து, செதறாம கொதறாம பக்குவமா நீ வெடித்து, ஆசை வச்ச மச்சானுக்கும் ஆசை மக்களுக்கும் கொடுப்பையடி நீ பிரித்து, பத்தாது என என் வயிறை நீ உணர்ந்து, ஆக்கிய பாத்திரத்தையும் போடுவியே நீ துடைத்து, பூவயிற தண்ணீரால் நீ நிறைத்து, வந்து படுப்பையடி என்னை மார்பில் அணைத்து. எப்படி எனக்கு பசி அடங்கலைன்னு தெரிஞ்சு அந்த சமைச்ச ஏனத்தில் இருக்க கடைசி பருக்கையை கூட எடுத்து தன் பிள்ளைங்களுக்காக தமிழோடும் தாய்மையோடும் ஊற்றி விட்டுட்டு தண்ணீரால் தன் வயிறை நிறைத்து வந்து என்னை அனைத்து படிப்பியடி. என்ன பெத்த வயிறு தினம் பசியை சுமக்குது, என் அம்மாவை சாமின்னு சொல்லுறதுல என்ன தப்பு இருக்குது? தாய்மொழி தமிழ்மொழி, நம்மொழி செம்மொழி. இம்மொழியை தவிர்த்து நம்ம ஏன் வேறு மொழியை நோக்கி போகணும் அப்படின்னு நமக்குள்ளே நிறைய கேள்வி எழுப்புங்க. என்னைக்காக இருந்தாலும் நம்ம மொழி தான் நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் தனிமையாக இருக்கும் போதோ இல்லை எப்போ உங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கும் போதோ சொல்லி பாருங்கள். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீரம் வரும். அவ்வளோ அழகானது தமிழ். சூப்பர். சூப்பர் சார். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.